திமுக ஆட்சியை அகற்றும் நோக்கில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் பகுதியில் பாஜகவின் வேலூர் பெருங்கோட்ட நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவருக்கு நடராஜ சிலை, வேல் மற்றும் வீரவாள் வழங்கியும் கௌரவித்தனர். முன்னதாக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், திமுக ஆட்சியை அகற்றும் நோக்கில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அமித்ஷா செல்லும் இடமெல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் 2026 தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையும் என சூளுரைத்த நயினார் நாகேந்திரன், பாஜகவிலிருந்து அதிக எம்எல்ஏக்கள் சட்டமன்றம் செல்வார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு திருவண்ணாமலை நகர வீதிகளில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேலூர் பாஜக பெருங்கோட்ட நிர்வாகிகளின் சந்திப்பு நிகழ்வை ஒட்டி திருவண்ணாமலைக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருகை தந்தார். அப்போது தெற்கு மாவட்ட பாஜகவினர் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் பாஜக கொடியை ஏந்தி சென்ற தொண்டர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது காரில் நின்றபடி அவர்களுக்கு நயினார் நாகேந்திரன் வணக்கம் தெரிவித்தார். இதேபோல விழுப்புரம் செஞ்சி 4 முனை கூட்டுச் சாலையிலும் நயினார் நாகேந்திரனுக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பட்டாசு வெடித்தும் சாலையில் பூக்களை தூவியும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரனுக்கு மாலை அணிவித்து தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். வணக்கம். தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சி அகற்றிட தேசம் காப்போம், தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி ஓமலூருக்கு வருகை தருகிறார். நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார். ஆழ்த்திட வாருங்கள், எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் KP ராமலிங்கம். நன்றி, வணக்கம்.